ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இன்றைக்கி சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆனியன் பக்கோடா ரொம்ப ஈஸியாக வீட்டிலே பண்ணலாம். ஈவினிங் காஃபியோடு சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ் தேங்காய் துவையல் தான். அதில் தாளிச்செல்லாம் கொட்டக்கூடாது, நல்லா திக்காக வச்சு இதை தொட்டு டிப் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப கம்மி, வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். ஆனியன் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். கடலை மாவு 1 கப், அதுக்கு கரெக்டாக ½ கார்ன்ஃப்ளவர், பெருங்காயம் கட்டாயம் சேருங்க. நார்மல் சில்லி பவுடர் தான், காஷ்மீரி பவுடர்லாம் கிடையாது. நார்மல் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் போட்டுடலாம். பெருங்காயம் ஒரு ½ ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப. ஸோ எல்லாமே போட்டாச்சு. இப்போ ஒரு ½ டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபுல்லாக ஊற்றிட்டோன்னா திடீர்னு ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தண்ணி தெளித்து பிசைஞ்சு விடுங்க. எல்லா இடத்துலையுமே நல்லா மிக்ஸ் ஆகணும். ரொம்ப ஈஸியாக வீட்டிலே பண்ணிடலாம். இதில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம திக்காக போட போகிறதில்ல. இந்த வெங்காயம் ஒன்றும் நல்லா உதிரியாக பண்ண போகிறோம். அது நீங்கள் சாப்பிடும்போது ஒன்று எடுத்து சாப்பிடும் போதே அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் நீங்கள் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஆனியன்லேயுமே அந்த மசாலா படுற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு கையில் ரொம்ப பிசு பிசுன்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கை கழுவிட்டு திரும்ப நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இப்போ ஒரு தடவை ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் திரும்ப பண்ணுறேன். பாருங்கள், எல்லா வெங்காயத்துலேயும் படணும். அதுக்கேற்ற மாதிரி வெங்காயத்தில் எல்லாத்தையும் தேய்ச்சி விடுங்க. இப்போ திரும்ப ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டேன். எல்லாமே பைண்ட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு காட்டுறேன். வெங்காயத்தில் எல்லா இடத்துலையுமே மசாலா நல்லா பரவி இருக்கு. பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். வெங்காயம் ஒன்று உள்ளே போட்டு பாருங்க, ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லா வெங்காயத்தையும் உள்ளே போட்டுடலாம். இதில் வெங்காயம் வந்து ரொம்ப தின்னாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் பெருசாக போட்டுட்டா கூட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நல்லா தள்ளி போடுங்க. இது கட்டாயம் கடலை மாவுனால எல்லாமே வந்து ஒட்டிக்க தான் செய்யும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃபைனலாக அந்த கிறிஸ்பியாக வரும்போது நம்ம உடச்சி விட்டுக்கலாம். ஆனியன் இதில் ரொம்ப சீக்கிரம் வந்துடும், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஃபஸ்ட் ரவுண்ட் ஒன்றாச்சும் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கும். செகண்ட் ரவுண்ட்லேருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். பாருங்கள், திருப்பி விடுங்க. எப்பயுமே ஆயிலில் ஏதாவது ஒரு ஐட்டம் போடும்போது ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்காவது அதை மிக்ஸ் பண்ணாமல் இருங்க. அப்போ தான் மசாலா கீழே கரைஞ்சி போகாமல் அதிலே ஒட்டியிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விடுங்க. அந்த கலர் மட்டும் நல்லா சேஞ்ச் ஆகணும். ரொம்ப ப்ரௌனாக வர மாதிரி வச்சுக்காதீங்க, கொஞ்சம் கசப்பு தட்டும். ஸோ இந்த மாதிரி ரெட்டிஷாக இருக்கும் போதே எடுத்துருங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குல்ல, பார்க்கும் போதே சாப்பிடணும் போல் இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஆனியன் பக்கோடா ரெடி. இது கட்டாயம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல, இருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. முடிஞ்ச அளவுக்கு கலர்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ஈவினிங் காஃபியோட ஃபேமிலியில் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். கட்டாயம் இது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.